எதிர்ப்பு குரல்னு கூட சொல்ல மாட்டேங்க. முதல் நாள் அன்னைக்கே நான் சொல்லிட்டேன். திருப்பூர்ல சொன்ன ஒரு கண்ணியமிக்கவர், ஒரு மூத்த தலைவர், அம்மாவிற்கே அவர் சுற்றுப்பயணத்திற்கு வழிகாட்டியாக இருந்தவர், 7 முறை கோபியிலே வெற்றி பெற்றவர், ஒரு தனி செல்வாக்கோடு அரசியல் களத்தில் இருப்பவர். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொண்டர்களும் மக்களும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக பார்க்கிறோம். உதாரணமா மீடியா அந்த அளவுக்கு ஏன் தூக்கிட்டு போய் நிறுத்துதுன்னா அதுதான் காரணம். ஆகவே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். அந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயங்கள் ஒன்றும் வராது அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் உண்மையை சொல்றேன், ஏன்னா மறைச்சு பேச விரும்பல. அடுத்த நாள் அதுதான் நடந்தது. ஒரு இடத்தில் கூட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று மரியாதையாக சொன்னாரே தவிர எங்கேயுமே அவர் தவறா பேசவே இல்லை. எல்லாரும் விரும்புறாங்க, ஆகவே ஒருங்கிணைந்து போவது என்பது நல்ல முடிவு. உதாரணமா அண்ணன் ஓபிஎஸ் கூட எல்லா பதவிகள் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் திறந்து வரன்றாரு. ஆகவே அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஏற்றுக்கொண்டு போவது நல்லது, எல்லோரும் சேர வேண்டும், போக வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. அப்போ நடுவில் நிருபர் கூட கேட்டார், ஒருங்கிணைப்பு குழு நடத்தி புகழேந்தி பழனிசாமி, அண்ணன் ஜேசிடி பிரபாரெல்லாம் ட்ரை பண்ணாங்க, முடியாம போச்சு அப்படின்னு. இத்தனையும் நடந்தது. என்ன தப்பு போச்சு அதுல? ஜனநாயக ரீதியில, டெமோக்ரஸியில கட்சி விதிமுறைகள் படி